உங்களை உயிரோடவே மாலை போட்டு அவன் கேலி பண்ணுறான். உங்களுக்கு கோவம் வருதோ இல்லையோ, எங்களுக்கு கோவம் வருது. ஏன்னா எனக்கு வந்து கருத்து முரண் இருக்கு, கொள்கை முரண் இருக்கு உங்க மேல, அது வேற. ஆனால் என் இனத்தின், என் நிலத்தின், இந்த மண்ணின் ஒரு முதலமைச்சரை அவமதிக்கிறது வந்து எங்களுக்கு பெரிய தன்மான இலக்கா தெரியுது. அப்போ வெறி வருமா வராத? எவ்வளவு காலத்துக்கு பொறுமை சேர்க்கறது? நாங்க இப்படி போறான்னா எங்களை தூக்கி வழக்கு போட்டு உள்ள போடுவீங்க. அவன் ஒருத்த மேலேயாவது முதல் குற்றப்பதிவு நடந்திருக்கா பாருங்க, எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கா பாருங்க. அப்ப இது எப்படி ஒரு நாட்டுக்குள்ள இப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு சட்டம் திட்டம்? எங்களை பார்த்தா அருவருப்பா இருக்கு, தண்ணி தர முடியல, எங்களை பார்த்தா அடிக்கிறீங்க. இவ்வளவு பகையை வச்சுக்கிட்டு இத்தனை மாநிலம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நிக்கணும்? தனித்தனியா பிரிச்சு விட்டுரு, கன்னடம் தனியா போட்டு நாங்க தமிழன் தனியா போட்டு எதுக்கு இருக்கணும்? அது இறையாண்மையும் ஒருமைப்பாடும் தேச ஒற்றுமையும் தமிழனுக்கு மட்டும்தானா, மற்ற இனத்துக்கு கிடையாதா? கேவலமா இருக்குது. நான் ஏங்க அவன்கிட்ட போய் கையேந்துறேன்? அவன்கிட்ட 150 டிஎம்சி 190 டிஎம்சி தாங்க எடுக்கிறீங்க. 2100 டிஎம்சி கடல்ல கலக்க விடுறேங்க. நீ 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டுறதுக்கு 5000 ஏக்கர்ல ஏரியை வெட்டிட்டு போக வேண்டியதானுங்க. எனக்கு என் பாட்டன் அரசேந்திர சோழன் கட்டி வீரநாராயண ஏரி இருக்குங்க, சிறு கடலுங்க, 16 கிலோமீட்டருங்க. அதை தூர்வாரி பராமரித்து ஒவ்வொரு ஆண்டும் கடலூரில் பெய்கிற வெள்ள நீரை, மழை நீரை சேமிச்சோன்னா நேர காவாய் அல்லது பெருங்குழாய், தும்பாக்குழி, ராட்சச குழாயில் கொண்டாந்து இறக்கிடுவேன் காவிரி படுகையில். 60 வருஷமா ஆண்டுட்டு அவன்கிட்ட போய் கையேந்திட்டு உனக்கு இந்த பிரச்சனை தீர்க்கப்படக்கூடாது, தீர்த்துட்டா உனக்கு அரசியல் இல்லை. அவனுக்கு தமிழனுக்கு தண்ணீர் கொடுத்துட்டா அவனுக்கு அரசியல் இல்லை. காவிரியில் உரிய நதிநீரை வாங்கிட்டா இவனுக்கு அரசியல் இல்லை. எனக்கு தண்ணி போதுமான அளவுக்கு தண்ணீர் இருக்குங்க, நான் சேமிச்சு காட்டுறேன். தண்ணீரின் தேவையில எவன்ட்டையும் கையாந்தாம பாண்டியார் பொன்னம்பலால ஒரு அணையை போட்டேன்னு வச்சுக்கிறேங்க, அவனே திறந்துருவான் முல்லை பெரியாற்ற தண்ணீரை. அமெரிக்காவில் நிறவெறி இருக்கு. அப்ப ஜான் எஃப் கென்னடி பேசுறாரு, நம்ம உண்மையிலே ஜனநாயகவாதிகள் தானா? கருப்பா இருக்கிறதுனால அவர்கள் பிள்ளைகள், நம் பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடத்துல ஒன்னா உட்காந்து படிக்க முடியல. கருப்பா இருக்கிறதுனால அவர்கள் நம்மளோட சேர்ந்து ஒரே உணவகத்துல, உணவு விடுதியில் உட்காந்து சாப்பிட முடியல. இதுல உண்மையிலே சகோதரத்துவம், சமத்துவம் இருக்கா? அதெல்லாம் உள்ளடக்கிய இது ஜனநாயகம் தானான்னு கேட்கிறாரு. அதுக்காக தான் அவர் சுட்டுக் கொல்லப்படுறாரு. அதே தான் நாங்களும் கேட்கிறோம். இது உண்மையிலேயே சகோதரத்துவம், சமத்துவம் உள்ள, வேற்றுமையில் ஒற்றுமை என்ற தத்துவத்தை கொண்ட ஒரு நாடு தானா? அந்த குற்றச்சாட்டை நான் ஏற்கிறேன். அள்ளக்கூடாது, மணல் அள்ளக்கூடாது. நீங்க மாற்றுக்கு வரணும். நாங்கள் வந்து மணல் இல்லை, தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. நீங்க நாங்க அப்படி மரவழியே வீடு கட்டி கொடுக்கறதுக்கு என் தம்பி இல்லையே இருக்கான், மன்னார்குடியில் இருக்கானாடா இருக்கான். உங்களுக்கு வேணா அப்படி வீடு கட்டினா சொல்லுங்க, மாளிகை கட்டி கொடுப்பேன். 300 ஆண்டுகளுக்கு இருக்குங்கிறான் வீடு. நீங்க சென்றியும் கிடையாது, நோ கன்றியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எப்படி வேணுமோ கட்டி கொடுப்பான். அதனால மாற்று வழி இருக்கு. ஆத்து மணலை முடிச்சுட்டு மலைக்கு போயிட்டேன். ஆறு எங்கிருந்து வந்தது? மலையிலிருந்து. ஆறை உயிர்ப்பிக்க முடியுமா? உன்னால முடியாது. ஏன்னா மலை உருவான, ஆரிவி உருவான தாயவே அறுக்கிறேன், எம் சாண்டுக்கு போயிட்டேன். அப்ப இது நிலம் பாலைவனமாக போகுது. அதை நீங்க எச்சரிச்சுக்கணும். சாதிவாரி கணக்கெடுப்பை பேசுறதுக்கு எனக்கு உரிமை, தகுதி இருக்கு. ஏன்னா நான் வந்து ஆனமுத்தையாவுடைய பிள்ளை, நான் பேசலாம். இந்த நாட்டில் குடிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்தி அந்த இடஒதுக்கீடை பேசி 69 விழுக்காடு இடஒதுக்கீடை பெற்றுக் கொடுத்த மண்டல் கமிஷன் பரிந்துரையை கொண்டு வந்து வாங்கி கொடுத்த புரட்சியாளன் எங்கள் ஐயா ஆனமுத்து தான். இங்கே எவரும் கிடையாது, பெரியார்படி கூட கிடையாது. ஆனால் செயல்படுத்திய வீரன் அவர் தான், பிபி சிங் ஐயா காலத்தில். எங்களுக்கு உரிமை, தகுதி இருக்குது. ராகுல் காந்தி எல்லாம் உங்கள் மனச்சான்று சொல்லுங்க. நீங்கள் ஊடகவியலாளருங்கிறத மறந்துடுங்க. ஒரு மனிதனாக நீங்கள் சொல்லுங்கள், நாட்டின் குடிமகனா. ராகுல் காந்தி எல்லாம் வந்து காங்கிரஸ் எல்லாம் குடிவாரி கணக்கெடுப்பை பேசுறது உண்மையிலே கொடுமையா இல்லையா? என்ன நேத்தம் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்களா? இந்த நாட்டை விடுதலை பெற்ற இந்தியாவை 1/2 நூற்றாண்டுகளுக்கு மேல ஆண்ட கட்சி நீங்க தான். போன முறை 10 ஆண்டுகள் நீங்க மன்மோகன் சிங் தலைமையில் ஆட்சியில் இருந்தீங்களா? அப்பயே நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கல. மோடி எதற்காக பயப்படுகிறார்? சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க. இப்ப கேட்கிறீங்கள, நீங்க 10 ஆண்டு ஆட்சியில் இருக்கும்போது எதற்காக பயப்பட்டீர்கள்? அதுக்காகத்தான் அவரும் பயப்படுறாரு. ரொம்ப கஷ்டம் வேணாம். கர்நாடகாவை நீங்க ஆள்றீங்கல்ல, காங்கிரஸ், அந்த கட்சி அங்க இருக்கிற தலைமைக்கு சொல்லி கர்நாடகா மாநிலத்திலே குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து எனக்கு கொடுக்கணும். வகுப்பாரி பிரதிநிதித்துவம் எடுத்து கொடுக்காத எண்ணி கொடு, அள்ளி கொடுக்காத அளந்து கொடு. இது எங்க கோட்பாட்டின் நிலைப்பாடு. நீ எவ்வளவு கவடாவா, எவ்வளவு இருக்க? 1 கோடியா இந்தா. நீ ராவா எவ்வளவு? 50 லட்சமா இந்தா. நீ 1.5 கோடியா இந்தா. அப்படிதானே கொடுக்கணும். எனக்கு என்ன படையாச்சினா 2 கோடியா இல்ல, என்னும் போது 1.5 வருது, 1.5 கொடுத்து. நான் யாரு? தேவரா, கல்லர், மறவர், அகமுடையர் தனித்தனியா என்ன மூக்குள்ள தோரணம் போட்டு 3 மினிஸ்டர் போட்டு முடிச்சு விட்டுறேன். மறவர் கொண்டு, கல்லர் கொண்டு, அகமுடையர் கொண்டு.
ஆனால் இந்த கருணாநிதி ஐயா வீட்டுல ஐயா ஸ்டாலின் ஒரு அமைச்சர், ஐயா உதயநிதி ஸ்டாலின் ஒரு அமைச்சர். உங்க வீட்டிலே 2, நாட்டுல எனக்கு 3. ஏன் ஸ்ட்ரென்த் என்ன, உன் ஸ்ட்ரென்த் என்ன? அப்ப நீ 50 பேருக்கு 5 பேர் சாப்பாடு அனுப்புற, 5 பேருக்கு 50 பேர் சாப்பாடு அனுப்புற. இது சமூக நீதியா, சமூக அநீதியா? நீ யாரு எடுத்து என் கொடுக்குற? எண்ணி கொடு. நீ ஏன் அள்ளி கொடுக்குற? அந்த கூறு கட்டி வைக்கிற மாதிரி யாரு கவுண்டரா இருந்தா நீ யார நாடாராட இந்த அள்ளி கொடுக்காத, அளந்து கொடுத்துரு. சாதி மதம் மோதல் வராது. எல்லாருக்கும் உண்டான கல்வி, எல்லாருக்கும் உண்டான வேலை வாய்ப்பு, அதற்கேற்ப ஊதியம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு வந்துட்டா என் மக்களுக்கு எதுக்கு இந்த சாதி கருமாந்திரம்? கழட்டி விட்டு போயிட்டே இருப்பான். இப்ப எனக்கு என் தம்பி வசதியா வாழ்றதுல பெருமை, என் தங்கச்சிக்கு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா பெருமை. எனக்கு வேண்டியது எனக்கு கிடைச்சிருச்சுல. தம்பி நான் உங்ககிட்ட கேட்கிறேன், ஒரு அப்பத்தா இருக்கா, ஒரு குடும்ப அட்டைக்கு 10 கிலோ அரிசி, அப்படி சட்டம் வருது, திட்டம் வருது. குடும்ப அரிசிக்கு 10 கிலோ அரிசி, குடும்ப அட்டைக்கு ஒரே கிளவி அட்டையை காட்டி 10 கிலோ அரிசி வாங்கிட்டு வர்றா. நாங்க 6-7 பேர் இருக்கோம் ஒரு வீட்டுல, அதே 10 கிலோ அரிசி தான் குடும்ப அட்டைக்கு. நல்லா கவனிக்கிறீங்களா? இந்த ஒத்த கிழவிக்கு 10 கிலோ, 10 பேர் இருக்க வீட்டுக்கும் 10 கிலோ தான். இது உண்மையிலே நியாயமான பகிர்வா இல்ல சமூக நீதியா அநீதியான்னு? அப்ப எண்ணி கொடு, எடுத்து கொடுக்காத, அள்ளி கொடுக்காத, அளந்து கொடு. இதுதான் எங்க கோட்பாடு. அதுக்கு தான் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம். அதான் சொல்றோம். அதை சரியா கொடுங்கிறோம். எது இந்த மக்களுக்கு பிரச்சனையில எது முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறீங்க? அப்ப எல்லாமே எல்லாமே அது எல்லாமே இங்க இருக்கிற மக்களுக்கு எதுவும் பிரச்சனை? தண்ணி. எங்க ஊர் மக்களுக்கு சிவகங்கை ராமநாதத்துல என்ன? எல்லா இடத்துலையும் எது முதன்மை பிரச்சனையும் அதுதான். அதை தான் தொடர்ச்சியா நாங்க பேசி வரோம். இதுதான் முக்கியம், இது முக்கியம், அது முக்கியம் இல்லை. முதல்ல அடிப்படையில் ஒரு நாட்டின் வளத்துல ஆக பெரும் வளம் அறிவு வளம் தான். அறிவை வளர்க்கிற கல்வி இங்க சரியா இருக்கா, சமமா இருக்கா, தரமா இருக்கா? அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்களின் எண்ணிக்கை என்ன, கல்வி தரம் என்ன? தனியார் பள்ளிகளின் தரம் என்ன, மாணவர்களின் எண்ணிக்கை என்ன? அப்ப கல்வி மிகப்பெரிய சந்தை. உயிரை காக்க மருத்துவம். உங்களுக்கு ஒரு உயிர், எனக்கு ஒரு உயிர் இல்லைல்ல. ஏழைக்கு ஒன்றும் பணக்காரனுக்கு ஒன்றும் இல்லை. யார் உயிர் போனாலும் வலிக்கும் தானே. அப்ப அந்த உயிரை காக்கும் மருத்துவம் சமமா இருக்கா, தரமா இருக்கா? உங்களுக்கு முடியல அப்பலோ, உங்களுக்கு முடியல காவிரி, எனக்கு முடியல எங்க போலாம்? அறிவு முதல்ல. என்னுடைய திட்டம் நீர், வயிர், உயிர், மருத்துவம், அறிவு, கல்வி, பயன், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. அப்ப நீர், வயிறு, உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி. இதுதான் எங்க திட்டம். இது எல்லாத்தையும் ஒரு சேர நிறைவேற்றுவதுதான் எங்களுடைய நோக்கம். அதுக்கு தான் இதை போல போராட்டம். மருத்துவ படிக்கு போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு மட்டும் இல்லை, எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு நீட்டு 0வா இருக்கணுங்கிறதா எங்களுடைய கோட்பாடு. உனக்கே தெரிஞ்சிருச்சு, நீ தோத்துட்ட. நீ பயோமெட்ரிக் அதானே, அவன் தானே அந்த கான்ட்ராக்ட், அந்த அமெரிக்க நிறுவனம் பேர் என்ன, ப்ரோமெட்ரிக்காரனுக்கு நீ ஒப்பந்தம் கொடுத்துருக்க. என் நாட்டில் தரமான மருத்துவரை உருவாக்கணும்னு அமெரிக்க தனியார் நிறுவனம் ப்ரோமெட்ரிக்குங்கிற நிறுவனத்துக்கு என்ன வேண்டுகோள், என்ன வேண்டுதல்? ஒரு தேர்வை கூட உன் தேசத்தின் பிள்ளைகளுக்கு நடத்த முடியலன்னா நீ என்ன ஆட்சி நடத்துற? உனக்கே தெரியும் இந்த நீட்டு தேர்வு அவசியமற்றதுன்னு. தரமான மருத்துவரை உருவாக்காது, தரமான மருத்துவ பிள்ளைகளை சாகடி. 1200க்கு 1199 வாங்கினவன் நீட்டில் தோற்று போகிறான். வார்டில் பாஸ் பண்ணி வர்றவன், எல்லையில் 800 மார்க் 700 மதிப்பெண் பெற்று வந்தவன் நீட்டில் தேர்வு பெற்றா தகுதியான மாணவங்கிற, தகுதி பெற்ற மாணவன்ற. எவ்வளோ தப்பா இருக்கு. அதனால மொத்தமாகவே 0 ஆக்கிறது நல்லது. கோட்பாடு என் மொழி இதான் இறந்து போச்சு, அழிஞ்சு போச்சு. தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி. அதுக்கு வருவார தாத்தா தேவனையப்பாவானவருடைய கோட்பாடுக்கு வருவார. தமிழகத்தின் தமிழ் தெருவு எங்கும் தமிழ் அப்படின்னு வருவார. எங்கும் தமிழ் இதிலும் தமிழ் அப்படி வருவார. அதெல்லாம் பேச்சு கிடையாது. தமிழனா பிறந்துட்டா எல்லாம் தமிழரா என்ன? கருணா தமிழர் தான். அங்கே கருணா கூட தமிழர் தான். அப்புறம் இப்போ நாங்கள் இருக்கோம், நாங்கள் பார்ப்போம். எங்கள் ஐயா மூவ் பண்ணார், அதிக செல்வாக்கு பெற்ற தலைவர். அதுக்கப்புறம் அதிக செல்வாக்கு பெற்ற எங்கள் ஐயா சிதம்பரம். 2 பேரும் இந்திய அமைதிப்படை அனுப்பும்போது அங்கே போய் என் மக்களை வன்புணர்வு செய்து கொலை செய்யும்போது இவர்கள் பேசியதை தடுத்திருக்கலாம். தயவுசெய்து செய்யாதீங்க, புரியுதா? ராஜீவ் ஜெயவர்தனை ஒப்பந்தத்தில் தமிழினம் மிகப்பெரிய பின்னிறைவு சந்திக்க போதுன்னு சொல்லி தடுத்திருக்கலாம். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எவ்வளவோ வேலையை செஞ்சிருக்கலாம். என் இனம் சாகும்போது இந்த தலைவர்கள் மௌனம் காத்து நிற்கும்போது தமிழனா பிறப்பனெல்லாம் தமிழன் இல்லை, எவன் தமிழுக்கும் தமிழருக்கும் இறுதி வரை உறுதியாக நின்று உழைக்கிறானோ போராடுகிறானோ அவன்தான் தமிழன். அதை நீங்கள் கவனிச்சுக்கணும். ஆண்டு ஒன்றுக்கு 12,000 கோடி தேவைப்படுது. இந்த பணத்தை எங்கிருந்து எடுப்பீங்க? எங்கிருந்து எடுப்பீங்க?
மின் கட்டணத்தை உயர்த்துவே, சொத்து வரி உயர்த்துவே, அரிசி பருப்பு விலை உயர்த்துவே, அத்தியாவசிய பொருளை உயர்த்தி அதை எடுப்பியே. மின் கட்டணம் எவ்வளவு? இருங்க, மின் கட்டணம் எவ்வளவு? 2000 3000. இப்போ இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கணும். சும்மா போட்டு உங்களுக்கு கோபமா இருக்கா? நீங்கள் தஞ்சாவூர்காரர் தானே? கோபமா இருக்கா? வருத்தமாக இருக்கா? கோபமா இருக்கா? நான் அண்ணன் கேட்குறது சொல்லுங்கள். கோபமா இருக்கு. இது எத்தனை ஆண்டுகளாக இந்த விளையாட்டு நடக்குது. ஆனாலும் மாறி மாறி வயல் வறண்டு போகுது, விவசாயி சாகுறான், கஷ்டப்படுறோம், தண்ணி வாங்கி தர மாட்டாங்க அப்படிங்கிறது. எதுப்பா? உறுதியாக போராடுவோம். இப்போ நாங்கள் இந்த பயணத்தை முன்கூடி திட்டமிட்டோம். எங்கள் ஐயா மணியரசன் வந்து இது அறிவிச்சிருக்காங்க. எல்லாரும் நாங்கள் அதில் தான் பங்கேற்றிருப்போம். நான் இந்த போராட்டத்தில் என்னைக்கு பங்கேற்காம போராடுவேன். ஆனால் இந்த பிரச்சனை என்னோட முடிய போறதில்ல. போய் மறுபடியும் போராடுவேன். உறுதியாக போராடுவேன்.